பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையில் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் இந்த தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொள்ள வேண்டும். பைபிளை நல்லா படிக்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப பைபிள் தான் சொல்லியிருப்பேன், வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, பைபிளுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதில் விடுதலையாக்குனா, நீங்கள் எதில் வேணாலும் விடுதலையாகணும். கடன் பிரச்சனை விடுதலையாக்க முடியும், வியாதிகள் விடுதலையாக்க முடியும், கண்ணீரில் விடுதலையாக்க முடியும், பாடுகள் விடுதலையாக்க முடியும், குடும்ப சூழ்நிலை விடுதலையாக்க முடியும். எல்லாவற்றுக்கும் பதில் அங்கே தான் இருக்குது. அந்த பதிலை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும். சங்கீத புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தொள்ளி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருள்வார், ஆலோசனை நிறைவேற்றுவார். அன்றைக்கி தாவீது போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்கும்போது அந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி வாழ்த்துகிறார்கள். நீ என்ன விரும்புறியோ அது கிடைக்கணும். அதே போல் இன்றைக்கி இந்த வசனத்தை நிறைய பேர் வச்சுக்குவாங்க. அன்றே அவர் ஒரு மன விருப்பம்படி தந்தொள்ளியும் ஆலோசனைலாம் நிறைவேற்றுவீங்களப்பா, நான் அப்படி இருக்கிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு நீ என்னதான் நீ ஐஸ் வச்சு கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது. கவனிச்சிங்களா? அதுக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நிறைய பேர் பாருங்கள், நம்ம போய் கேட்டோம்னா கிடச்சிடும் நடந்துடும் நினச்சிக்குவாங்க. ஆனால் நடக்க அப்போ இதை யாருக்கெல்லாம் செய்திருக்கிறார் வேதத்தில் நிறைய பேருக்கு செஞ்சுருக்காரு. அவங்கெல்லாம் அதுக்கான காரியங்களை தகுதி உள்ளவர்களை தன்னை மாற்றிக்கொண்டார்கள், தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இங்கே போயிட்டு வேதத்தில் பார்க்கும்போது சாலமன் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த சாலமன் ராஜாவாய் மாறின போது தேவனிடத்தில் கேட்குறார், உம்முடைய ஜனங்களை நான் என்ன பண்ணும், நியாயம் தீர்க்க வேண்டும் ஆண்டவரே, அதுக்கு வேண்டிய ஞானத்தை கொடு. எதை கேட்டார்? ஞானத்தை கேட்டார். இந்த ஞானம் அவர் விருப்பம். அது இந்த ஞானத்தை கேட்ட அவருக்கு அன்று அதை மட்டும் கொடுக்கல, அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தார். அப்போ அவருடைய மன விருப்பம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த மன விருப்பத்தை தேவன் உதவி செய்திருக்கிறார். நாம் இன்னைக்கு இப்படி தேவனுக்கு பிரியமே இல்லாமல் வாழ்ந்துட்டு அவர் என் மன விருப்பம்படி எனக்கு தந்தருள்வார், நான் அதை செஞ்சுருவேன் நீ தான் நினச்சிடணும் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நினப்பு பழப்ப கெடுக்கதான். இப்போ இந்த நினச்சி நோக்கா நான் அப்படி ஆகிடுவேன், நான் அப்படி படிச்சுடுவேன், நான் இங்கே போயிடுவேன், இதை பண்ணுவேன், ஒன்றுமே நடக்காது. ஒரு பையன் படிக்கும் போது என்ன பண்ணான் தெரியுங்களா, நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன், இவ்வளோ மார்க் எடுத்துருவேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன். அதுக்காக போயிட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு இடத்துல நல்லா படிச்சுது. அப்புறம் பார்த்தா அவன் சாதாரண ஒரு இதுவாக இருக்கான். என்னன்னா, அவன் மார்க்கு சரியாக எடுக்க முடியல. ஏன்னா நீட் எக்ஸாமில் மார்க்கு குறைவாயிடுச்சு. காரணம் அவனுடைய தகுதி. உன் மனம் எப்படி விரும்பிச்சு தெரியுமா, நான் அவ்வளோ மார்க் எடுத்துருவேன், நான் அப்படி டாக்டருக்கு போய் படிக்க போயிடுவேன், நான் அப்படி பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்தா ஒரு சாதனமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, இன்றைக்கி எல்லோரும் விரும்புகிறாங்க, விரும்புனதெல்லாம் மனுஷிலா விரும்புனதெல்லாம். அப்போ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற தேவனத்தில் முறையிடுங்கள். இங்கே வேதத்தில் வாசிக்கும் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11-12 நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. கவனிங்க, அந்த மனிதன் கேட்கிற ஒரு காரியங்களை தேவன் கொடுத்து அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யாரும் இராதபடிக்கு தேவன் நடத்தினார். அப்படியேப்பட்ட ஞானத்தை அப்போ அவன் விரும்பின விருப்பம் நிறைவேற்றா இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய விருப்பம் நிறைவேறலையே. நாம் பாருங்க, இங்கே தான் உட்காந்து நிற்பாங்க, வேறொரு காரியத்தை இச்சிக்காதுன்னு சொல்லுவாங்க, இச்சையோடு கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? தேவ விருப்பம் என்ன, தேவ திட்டம் என்ன? ஒரு அம்பட்டு வீட்டை பார்க்கறது இந்த மாதிரி தான் எனக்கு வேணும், இந்த வீடு தான் எனக்கு அப்படின்னு கூடாது. ஆண்டுடைய விருப்பம் என்ன, ஆண்டுடைய விருப்பத்தை நாம் புரிந்து கொண்டு நடக்கணும். அவர் பாருங்க, அவருடைய மனம் விரும்பின ஒரு காரியங்களை தேவன் கொடுத்து அவரை வழி நடத்துகிறார். அவருடைய மனம் விரும்பின காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய மனம் விரும்புவதை உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக. இன்றைக்கு நான் தேவனை சார்ந்து கொள்கிறேனா, நான் தேவனோடு கூட அப்படி உறவு வைத்துக் கொள்ளுனா, தாவீது சும்மா இல்லைங்க, எப்பவுமே கர்த்தரை துதிப்பார்.
எப்பவுமே தேவனை மயம்படுத்துவார். நீ எப்பவுமே வாயை நம்ப முன்ன வச்சுருப்ப. எதுக்கு திறப்ப? ஒரு சின்ன சண்டைனா அது வாய் தந்துடுவேன். ஒரு சின்னதாக யாருன்னா கிண்டல் பரியாசம் பண்ண அதுக்கு வாய் திறப்பேன். ஆனால் தேவன் துதிக்குன்னா அங்கே வாயே திறக்க மாட்டேன். அதனால தான் இப்படி குறைவு. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் அப்படி மாற்றிங்க. நெகேமியாவை பார்க்கும்போது நெகேமியா பாருங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறார், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறார். அந்த நெகேமியா பாருங்க, அவர் எப்போதும் தேவனுக்கு உகந்தது எருசலேமின் மதுகளை கட்ட அவ்வளோ பிரயாசப்படுகிறார். அந்த மனிதன் விரும்பின காரியங்களை தேவன் அதை செய்தார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன். இங்கே இந்த மனிதன் பாருங்க, அங்க போய் ராஜா கிட்ட கேட்குற. ராஜா இவன் கேட்டது எல்லாம் கொடுத்துறான். நீங்க 8ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா அங்கே அது போடப்பட்டிருக்கும். அந்த மனிதன் விரும்புகிற எல்லா காரியங்களும் தேவன் கொடுத்திருக்கிறான். இவனே ஒரு அடிமையா போயிருக்கிறான். அந்த அடிமைக்கு அங்கே என்ன பண்ணுவாங்க, உன்னை நான் இங்கே நிற்க வச்சது பெரிய தப்பு. நீ என்னடனா உள்ளே வந்து எனக்கு கூட இருந்து சொன்னால் நீ என்ன பண்ணுற, இந்த தேசத்தில் கேட்குறியா? நீ என்னடா கொண்டு வந்தீங்க? பிடிச்சி நம்ம அந்த அடிமையை இன்னும் வேதனைப்படுத்திருக்கணும். ஆனால் இந்த மனிதன் அங்கே கேட்பதுக்கு ராஜா கொடுப்பதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேவனுடைய மன விருப்பத்தை. நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்றுட்டு இப்போ ராஜா கிட்ட போய் நிற்க போகிறேன்னா என்ன பாருங்க, ராஜா சொல்கிறதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ போகிற வழியில் எனக்கு பிரச்சனையாக இருக்கும், அங்கே போகிற வழியில் என்ன இவ்வளோ பொருள் எடுத்துன்னு போகிறேன், இது பண்ண கொஞ்சம் சேவை கூட வேணும்னாரு பாருங்க. எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறாரு. போகிற வழியிலெல்லாம் பாதுகாப்போடு போகிறாரு. காரணம், அந்த மனிதன் தேவனுக்கு உகந்தவனாய் காணப்பட்டான். அந்த மனிதன் தேவனை சார்ந்த ஒரு மனிதன். இன்றைக்கு மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனை சார்ந்தவனாய் வாழ வேண்டும், தேவனுக்கு உகந்தவனாய் வாழ வேண்டும். ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த கம்பெனிக்காரங்க கிட்ட பாருங்க, அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு சலுகை கிடைக்கும். அவங்க பாருங்க ஒரு இஎஸ்ஐ படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த சலுகை கிடைக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த சலுகை கிடைக்கும். அவருடைய தாய் தகப்பனுக்கு அந்த சலுகை கிடைக்கும். காரணம், என் பிள்ளை அப்படி செஞ்சதுனால இந்த இஎஸ்ஐயில் வந்து பார்த்துக்க முடியுதுங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் போட்டோ எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா அந்த கம்பெனிக்குள்ளே நீ போய் அப்படி தேவனோடு கூட ஐக்கியப்பட்டினா உன் குடும்பத்தாருடைய மன விருப்பம் நிறைவேறும், உன் தகப்பனுடைய மன விருப்பம் நிறைவேறும், உன் தாயினுடைய மன விருப்பம் நிறைவேறும், உன்னுடைய குடும்பத்தார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மன விருப்பம் நிறைவேறும். நீ தேவனை தேடுவதை விட்டுவிட்டு, தேவ சமூகத்தை நாடுவதை விட்டுவிட்டு நீ எப்பொழுதும் என்ன பண்ணுற, தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யாமல் வாழுகிறாய். அப்புறம் எப்படி உன் மன விருப்பம் நிறைவேறும்? நான் இதை படிக்கணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், இப்படி நடக்கணும். ஒன்றுமே நடக்காதுங்க. எல்லாவற்றிலும் தோல்விகள் தான் வரும். ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்க முடியாது, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. இந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ, தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். நாம் எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். உன் மன விருப்பத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தகுதியாக இருக்கிறியா? தகுதியாக இருக்கிறையா? இன்னைக்கு நீ போ, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போ, உட்காரு. அப்பா நான் இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன்ப்பா, நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா உங்களை தவிர நான் யாருக்கிட்ட போவேன்பா, நீங்கள் தரப்ப என்னை ஆசீர்வதிக்கதையும் போய் நின்றுப்பார். இன்றைக்கி நிறைய பேருக்கு இதெல்லாம் மறந்து போயிட்டு, நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட விஷயம் தெரியாமல் போயிட்டு, நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ளாமல் போயிடறாங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யான் பேசி பாருங்க, தன்னுடைய உறவினரை, தன்னுடைய குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக காணப்படலாம். புறக்கணிக்கப்பட்டு விட்டான். புறக்கணிக்கப்பட்டவன் தனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். தன் தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுவேன்னு சொன்னால் அந்த தேவன் என்னை இப்படி விடமாட்டார். என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன், எனக்கு உதவி செய்கிற தேவன், என்னை அவரை ஆசீர்வதிக்க தேவன் என்று அறிந்து கொண்டார். கூட இருக்கவங்க யாருமே இல்லை. கூட இருக்கவங்க தம்பிங்கெல்லாம் ஓரம் கட்டாங்க, ஊரார் ஓரம் கட்டிட்டாங்க. ஓரமாக போய் நிற்கிறான், இங்கே விட்டு அங்கே போய் தூரமாக நிற்கிறான். அப்படி தூரமாக நிற்கிற ஒரு மனிதனுக்கு யார் உன்னை தூரமாக இருந்துட்டாலும் கவலைப்படாதீங்க, உன் தேவன் உன்னை விட்டு தூரமாக போகவே மாட்டார். நீ எங்கே போறியோ அங்கே வந்து நிற்பார்.
பாருங்க, அந்த ஊர்ல இருந்தா தான் சொல்லிட்டு இவங்க ஓரமா வச்சுட்டாங்க. அந்த மூலையில போனா கூட அவர் பண்ற இடத்துல தேவன் ஜெபத்தை கேட்கிறார். நான் சொந்த பந்தெல்லாம் விட்டு தூரமா வந்து நிக்கிறேங்க. எவ்வளோ தொழில் வந்திருக்கேன். எங்கள் குடும்பமாக எங்கள் ஆலயத்தில் உட்காந்து இப்படி ஆராதிப்போங்க, எங்கள் வீட்டில் இப்படியா இருப்போங்க, நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பகுதியில் உட்காந்து நாங்கள் ஜெபிப்போங்க, நல்ல இடங்க, அமைதியாக இருக்குங்க. இன்றைக்கி நான் இங்கே வந்துட்டேங்க. நீ எங்கே வந்தாலும் உன் கூட தேவன் இருக்கிறான். நீ நிற்கிற இடத்துல தேவன் உனக்கு உதவி செய்வான். நீ நிற்கிற இடத்துல தேவன் உன் தேவையை சந்திப்பான். அப்படி சந்திக்கிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறான். 1 நாளாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கவனிங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினா என்ன? தீங்கு அணுகாதபடிக்கு இந்த கரை என் கூட இருக்கணும். இப்போ கரை எங்கே இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு நெகேமியா மேலே இருந்துச்சு, அன்னைக்கு எஸ்ரா மேலே இருந்துச்சு. இப்போ கரை யார் மேலே வந்துச்சுன்னா யாபேஸ் மேலே வந்துச்சு. இந்த கரை எங்கே இருக்குது? இஸ்ரவேலின் தேவனுடைய கரம் எங்கே இருக்குது? எருசலேமிலே இருக்கணும். எருசலேமிலே வாசம் பண்ணுகிறார் அவர். அங்கே இருக்க வேண்டிய கரை இப்போ எங்கே வந்துச்சு தெரியுமா? நீ எங்கே இருக்கிறியோ, எங்கே நீ தேவனை சார்ந்து கொள்றியோ, எங்கே தேவனை தெரியும், அங்கே அவருடைய கரமும் கூட இருக்க ஆரம்பிக்கும். அந்த கரம் உன்னை ஆசீர்வதிக்கும், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி தரும். இப்போ நீ எந்த மூலையில் இருக்க? என் பிள்ளைங்களாம் நான் ஓரம் கட்டாங்க, ஒரு மூலையில் உட்காந்துருக்கம்பா, ஒரு ஆசிரமத்தில் இருக்கம்பா. நீ எந்த ஆசிரமத்தில் ஒன்றாந்து, எவ்வளோ மூலையில் ஒன்று, எந்த லாஸ்ட்டில் ஒன்று நான் தூக்கி போட்டோம், அந்த இடத்துல கர்த்தருடைய கரமும் கூட இருக்கும். ஏன்னா மன விருப்பத்தை நிறைவேற்றும். பத்மு தீவில் தூக்கி போட்டாங்க. அந்த தீவில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த தீவில் யாரும் இல்லாத இடத்துல யாருக்கா தெரியுமா? தேவன் இருக்கிறார். வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இப்போ நினச்சிட்டா எவனை தூக்கி உள்ளே போட்டோம், அந்த மகன் என்ன பண்ண அவ்வளோதான் தனியாக அந்த செத்துருவான். இல்லைங்க, தனியாக இருக்கணும். தேவன் உறவாடுகிறாருங்க. உன்னை தனியாக இருக்க விடுகிற தேவன் கிடையாதுங்க. யாக்கோபு என்ன பண்ணாங்க? தொத்தி விட்டாங்க. இப்போ தனியாக இருக்காங்க. அவன் பட்டுக்கட்ட இடத்துல பாருங்க ஏணி வைக்கப்பட்டிருக்குது. தேவத்தூரில் ஏறுவது இறங்குது. இப்போ மேலே பார்த்தா தேவன் இருக்கிறாரு. பார்த்தீங்களா? ஏன்னா தனியாக விட்டேன்னு நினைக்கிறீங்க, என் கூட தேவன் இருக்கிறார். என்னை அவர் வழி நடத்துகிறார். அவர் எனக்கு உதவி செய்கிறார். யார் ஒருவன் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறானோ, தேவனை நம்புகிறானோ, ஜபிக்கிற மனிதனா இருக்கானோ, உன் கூட தேவன் இருப்பார். கவனிங்க, பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. பாபிலோன்ல அடிமை வச்சுட்டாங்க. அங்கே போனார், அங்கே தேவனை தேடுறாரு. அங்கேயும் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறாரு. பல கனிகளை திறந்து என்ன பண்ணுற உட்காந்துனார். எப்போதும் எருசலேம் பார்த்து ஜெபம் பண்ணுறார். எருசலேம்லேயே வாசம் பண்ணுகிற தேவன் எருசலேமில் மாத்திரம் உதவி செய்யல, எருசலேமை நோக்கி யாரெல்லாம் ஜெபிக்கிறார் அவர்கள் பக்கமாய் திரும்புகிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்ப தானியேல் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துக்கு அவர் உதவி செய்கிறார். இப்போ யாபேஸ் அது மாதிரி என்ன பண்ணாரு? அந்த ஊரை விட்டு போயிட்டு ஒரு மூலையில் குடிசை போட்டு உட்காந்தாங்க. அந்த இடத்துல சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனே உங்களுடைய கரை என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவருடைய கரம் கூட இருந்து அவருக்கு உண்டான தீங்கை மாற்றி அவருக்கு உதவி செய்ததல்லவா, அவருடைய வேண்டுதலை கேட்டதல்லவா, அதையே கரை இன்னைக்கு என்னை தூக்கி விடும். என்ன என்னால் முடியல, எல்லாம் ஓர வச்சுட்டாங்களா? கர்த்தர் உனக்கு உதவி செய்வான். நீங்கள் நிறைய பேர் அப்படியெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டாங்கன்னா உடனே பண்ணிட்டு ஒரு டிவியை போட்டு அங்கே மூணில் உட்காந்து அப்படியே நான் எங்கே பார்த்து சர்ச்சைக்கும் போகிறதுல ஒன்று இந்த டிவியை தான் பார்த்து என் காலம் போயிடுது. ஏங்க, டிவியை பார்க்க தெரிஞ்சவனே உனக்கு ஒரு தேவனை பார்க்க தெரியணும், தேவனோட கூட பேச தெரியணும். அப்படி இருந்தால் கர்த்தர் எழும்பி நடக்க பண்ணியிருப்பார். ஆனால் நிறைய நேரத்தில் அப்படி பண்ண மாட்டீங்க, அப்படி செய்ய மாட்டீங்க. உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார், உனக்கு உதவி செய்கிற தேவன் இருக்கிறார், உன் தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவனுக்கு உதவி செய்வார். எலிசர் பாருங்க, அப்படியே மன விருப்பம், எந்த பொண்ணை பார்க்க போகிறேன், எந்த பொண்ணை கிடைக்க போன்னு தெரியல, அன்றே நான் போகிறேன், இந்த ஒட்டங்களுக்கெல்லாம் தண்ணி கேட்க போகிறேன், ஒட்டங்களுக்கும் தண்ணி தரணும். மன விருப்பம் நிறைவேற்றினார். அந்த மகளை தேர்ந்தெடுத்து பார்த்தீங்களா, ஈசாக் கொண்டு வந்துட்டான். இன்றைக்கு அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினேன், என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவான். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதை இப்போது நான் அறிந்து கொண்டேன். சத்தியங்கள் இவ்வளோ தெளிவாய் புரிந்தது. அன்றே இப்படி அப்படிப்பட்ட காரியங்களை நான் அறிந்து கொண்ட நான் என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் என்னோடு கொடுக்கும் போது நான் ஏன் இப்படி அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? நான் தேவனை சார்ந்து வாழப்போகிறேன், தேவனை நம்ப போகிறேன், தேவனோடு ஐக்கியப்பட கர்த்தாவே உதவி செய்யும். ஏசு கிறிஸ்துவுமாய் ஜெபித்திருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி:
இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.